வணக்கம். இது உங்கள் மேத் மேஜிக் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் பார்க்க போறோம். 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்ல என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அந்த சாப்டர்ஸ் கீழே என்னென்ன சப்டாபிக்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அந்த சப்டாபிக்ஸ்குள்ள நீங்க போகும்போது அதுக்கான பேசிக்ஸ் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுட்டு தான் நம்ம உள்ள என்டர் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்குறோம், சப்டாபிக்ஸ் பார்க்குறோம். ஸோ உள்ள என்ன பேசிக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த பேசிக் தெரிஞ்சாதான் நீங்க சம் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். இன்ட்ரோடக்ஷன். ரிலேஷன்னா என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது ஆர்டர்டு பேர். ஆர்டர்டு பேர்னா எதுவும் இல்லைங்க, எக்ஸ் ஆக்சிஸையும் ஒய் ஆக்சிஸும் பேர் பேரா நம்ம இந்த மாதிரி எழுதுறதாங்க, பிராக்கெட் குள்ள எழுதுறதாங்க. 2,4 6,5. ஸோ இந்த மாதிரி பேர் பேரா நம்ம எழுதுறதா என்ன சொல்லுவோம், ஆர்டர்டு பேர் அப்படின்னு சொல்லுவோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா ரெண்டு செட் கொடுத்துருவாங்க. ஏன்னு ஒரு செட் கொடுத்துருவாங்க, நெக்ஸ்ட் பின்னு ஒரு செட் கொடுத்துருவாங்க. இதை கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா ஏ கிராஸ் பி. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இதை நம்ம இன்டுன்னு சொல்லக்கூடாது, கிராஸ் அப்படின்னு சொல்லணும். ஏ கிராஸ் பி அப்படின்னா ஏலையும் பில இருக்கிற எலிமெண்ட்டை நம்ம ஆர்டர்டு பேரா எழுதணும். அவ்வளவுதாங்க. இதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நான் எடுக்கிறேன், ஏ கிராஸ் பி நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஏல இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்டும் பில இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்டும் சேமா இருக்கும். லிசன், நான் சொன்னது என்ன, நம்பர் ஆஃப் எலிமெண்ட், அதுல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 1 2 இருக்கு, இதுல 4 5, இதுல 2னா இதுல 2 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பட் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. ஏல இருக்கிற நம்பர் தான் இதுல இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போ ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட் வந்து ஈக்குவலா இருக்கலாம், ஏ நாட் ஈக்குவல் டு பி இருக்கும். சரிங்களா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா கொடுத்துருக்கிற பேர்ஸை நம்ம செட்ஸை என்ன பண்ணோம்னா பேர் பேரா நம்ம எழுத போறோம். அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இதை நம்ம என்னன்னு சொல்லணும், கிராஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ரிலேஷன். ரிலேஷன்னா என்னன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க, ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருவாங்க, பின்னு ஒரு செட் கொடுத்துருவாங்க. அது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன ரிலேஷன் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணணும். இது வந்து ஃபங்க்ஷனா இல்லையா, 1 to 1, ஆன் டுவா, பைஜெக்டிவா, இன்டூ ஃபங்க்ஷனா அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அந்த ரிலேஷன்ல தான் என்ன வரும்னா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வரும், டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய வரும் பாருங்க. ரிலேஷன், ஃபங்க்ஷன், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் என்னன்றது. ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது, ஸ்பெஷல் கேசஸ் அப்படின்னும் போது நம்ம நிறைய சால்வ் பண்ணுவோம், 5 மார்க்ஸ் எல்லாம் வரும் நமக்கு. காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னா ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க, எஃப்னு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, ஜின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. ரெண்டுத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காம்போசிட் கண்டுபிடிக்கணும். எஃப் காம்போசிட் ஜி கேட்பாங்க, இல்ல ஜி காம்போசிட் எஃப்னு கேட்பாங்க. சரிங்களா? இதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரைம் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் தெரிஞ்சுக்கோங்க. இதுல நிறைய பிரைம் நம்பர் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா. பிரைம் நம்பர், பிரைம் நம்பர்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம பிரைம் நம்பர்னா நான் ஒரு நம்பர் எடுக்கிறோங்க, நம்ம ஒரு நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா அதே நம்பராலையும் 1ஆலையும் மட்டும்தான் டிவிசிபிள் ஆகும். பிரைம் நம்பர் இஸ் a number is divisible by 1 and itself is called a prime number அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நான் என்ன எடுக்கிறேன்னா இப்போ 2ன்னு எடுக்கிறேன். அப்போ இந்த 2ன்ற நம்பர் எதுல வரும், 2 டேபிள் 1 டேபிள். அப்போ 3ன்னு எடுத்தனா 3 டேபிள் 1 டேபிள். 4 பாருங்க 2 டேபிள்ல வருமா. நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி, ஒரு நம்பர் எடுத்தா அந்த நம்பர் இதே நம்பராலையும் 1ஆல் மட்டும்தான் நம்மளால டிவைட் பண்ண முடியும். ஆனா 4ன்றது 2 டேபிள்லையும் வரும். ஸோ 4 is not a prime number. சரி, அப்போ பிரைம் நம்பர்னா அதுக்கு என்ன நேம், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா காம்போசிட் நம்பர். என்ன நம்பர் அப்படின்னா காம்போசிட் நம்பர். சரி, அப்ப 2 3 5 7 இதெல்லாம் என்ன சொல்லுவோம், நம்ம பிரைம் நம்பர் சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ 1 என்ன, வாட் அபவுட் 1? சரி, 1 எந்த டேபிள்ல வரும், 1 டேபிள்ல மட்டும்தான் வரும். நம்ம என்ன சொன்னோம், a number divisible by itself and 1. அப்போ 2 நம்பர் நமக்கு இங்க கிடைக்கும். ஆனா இங்க நமக்கு ஒரு நம்பர் தான் கிடைக்குது. அப்ப இது பிரைம் நம்பர் சொல்ல முடியாது. ஏன் காம்போசிட் சொல்லக்கூடாதா, காம்போசிட் நம்பர்னா மோர் தென் 2 நம்பர்ஸ் வரும். 4ன்றது 2 டேபிள்ல வருங்களா, 4 டேபிள்ல வருமா, 1 டேபிள். அப்போ மோர் தென் 2 நம்பர்ஸ் இருக்கா, 1 2 3 கவுண்டிங். அப்ப இது பாருங்க, இதை பாத்தீங்கன்னா பிரைம் நம்பரும் சொல்ல முடியாது, காம்போசிட்டும் சொல்ல முடியாது இல்லையா. அப்போ 1ன்றது பிரைம் நம்பரா காம்போசிட் நம்பரானா பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. சரிங்க.
அடுத்த கொஸ்டின் பிரைம் நம்பர்ஸ் இல்லையா? பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்ன சொன்னோம்? 2, 3, 5, 7, 11, 13. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்குமா? இதுல எத்தனை ஈவன் நம்பர் இருக்குன்னு கேட்பாங்க. பிரைம் நம்பர்ல எத்தனை ஈவன் நம்பர் இருக்குன்னா ஒரே ஒரு ஈவன் நம்பர் தான் இருக்கு. அது என்ன அப்படின்னா 2. இது நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. பிரைம் நம்பர்ல எத்தனை ஈவன் நம்பர் இருக்கு? ஹவு மெனி ஈவன் நம்பர் இன் பிரைம் நம்பர் அப்படின்னா 1 தட் இஸ் 2. ஓகேவா? ஸோ பிரைம் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது காம்போசிட் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சுட்டோம். 1 வந்து பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஆர்டர்டு பேர் என்னன்னு பார்த்தோம். ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். அதுல நமக்கு அது டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் 1 to 1 ஆன் டூவா பைஜெக்டிவா இன்டூவா அப்படின்றத நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரிங்க. அதுக்கப்புறம் லிசன், நம்ம பேசிக் தெரியாம நம்ம எதுவுமே நம்ம உள்ள நுழைய முடியாது. சரிங்களா? ஸோ இதுல எதனா உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து இன்னும் 1 more எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். ஸோ கவனிங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா எக்ஸ் லெஸ் தென் 5 இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. எக்ஸ் லெஸ் தென் 5, எக்ஸ் வந்து ஒரு நேச்சுரல் நம்பர் கொடுத்துட்றாங்க. இதை எப்படி எழுதலாம்? நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் 1, 2, 3, 4, 5. நேச்சுரல் நம்பர் எப்படி ஸ்டார்ட் ஆகும் நமக்கு? 1, 2, 3, 4 இந்த மாதிரி போயிட்டே இருக்குமா? இதெல்லாம் நேச்சுரல் நம்பர். சரிம்மா. நேச்சுரல் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்ன்றது 5 விட சின்ன நம்பர் சொல்லியிருக்காங்க. அப்ப 5 விட ஸ்மால் நம்பர் அப்படின்னா 5க்கு முன்னாடி என்னென்ன நம்பர்ஸ் வரும் பாருங்க. 4, 3, 2, 1. 4, 3, 2, 1 இதுதாங்க. புரியுதுங்களா? லிசன், இங்க வந்து இங்க பாருங்க, இங்க லெஸ் தென் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா அந்த கண்டிஷனை ஜஸ்ட் மாடிஃபை பண்றேன் பாருங்க. ஈக்குவல் கொடுத்துட்டேன். இங்க பாருங்க, இங்க ஈக்குவல் இல்ல, கீழே லைன் இல்ல. ஏன்னா இங்க என்ன இருக்கு? லைன் இருக்கு. லைன் இருந்ததுன்னா தட் நம்பர், இந்த நம்பரையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிடணும். 5, 4, 3, 2, 1. ஸோ இதுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? சரிங்க. இப்போ 2 less than x less than 5. எக்ஸ்ன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 2க்கும் 5க்கும் பிட்வீன்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கவனிங்க, பிட்வீன் நம்பர் 2க்கும் 5க்கும் பிட்வீன் என்ன? 3, 4 அவ்வளோதாங்க. இப்போ நான் இதே ஜஸ்ட் மாடிஃபை பண்றேன். ஒன்றும் இல்லை, கீழே ஈக்குவல் கொடுக்க போறேன், வேற ஒன்றும் கிடையாது. நான் என்ன சொன்னேன்? ஈக்குவல் கொடுத்தா இந்த நம்பரையும் நம்ம ஆட் பண்ணிடணும். 2, 3, 4, 5. நீங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பார்த்தாதான் நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டருக்குள்ள உங்களால என்னென்னலாம் ப்ராசஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால எதுவுமே சால்வ் பண்ண முடியாது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மைனஸ் பிளஸ் ஒரு நம்பரை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ ஸ்கிப் பண்ணாம எப்பவுமே இன்ட்ரோடக்ஷனை பாருங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களை நாங்கள் கண்டிப்பாக அந்த டவுட் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னா 9 o'clock உங்களுக்கு அப்டேட் ஆகும். இன்னையிலிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வரும். அடுத்தது ஒரு சாப்டர் எண்டிங்லையும் நாங்கள் உங்களுக்கு என்ன கொடுக்க போறோம்னா 50 மார்க்குக்கு டெஸ்ட் ப்ளஸ் 100 மார்க் டெஸ்ட் ப்ளஸ் 1 மார்க் புக் பேக் அண்ட் புக் இன்சைட் ரெண்டுமே கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு 3 டெஸ்ட் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். சரிங்களா? 50 மார்க், 100 மார்க், 1 மார்க் புக் இன்சைட் அண்ட் புக் பேக் சைட். நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து நீங்க பார்த்துட்டு வந்தா மட்டும்தான் உங்களால புரிஞ்சுக்க முடியும். இடையில நீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும். சரிங்களா? தேங்க்யூ.